Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குச்சி டிசைன். அதுக்கு நான் 6 layers ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டு இப்போ half double crochet 1 2 half double crochet போட்டு இப்போ 3 chain 1 2 3 4 chain போட்டு கிளாத்தில் எங்கே வரத பார்த்தாங்க half double crochet போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 half double crochet போட்டு நான் இந்த கட் பீட் மாதிரி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பீட் எடுத்திருக்கேன். 3 பீட் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இது போல் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு லாக் இல்லை half double crochet போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். half double crochet இங்கே ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 4 half double crochet 2 3 4 half double crochet போட்டு இப்போ 3 chain 1 2 3 chain எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கின்னு இப்போ 6 chain 1 2 3 4 5 6 chain எடுத்து கொஞ்சம் கவ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 3 chain 1 2 3 chain எடுத்து half double crochet போட்டுக்கலாம். half double crochet போட்டு இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த 6 chain கேப் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம டபுள் crochet போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 எத்தனை பிடிக்குதோ அத்தனை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 7 8 9 10 11 12 டபுள் crochet போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 டபுள் crochet போட்டு இந்த ஃபஸ்ட் லாக்லேயே நம்ம ஒரு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு லாக் பண்ணிவிட்டு இப்போது சாரி கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு டபுள் crochet இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போது 3 chain 1 2 3 chain போட்டு அந்த சிங்கிள் crochetக்கு ஒரு பீகாட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டபுள் crochetக்கு ஒரு சிங்கிள் crochet போட்டு இப்போ 3 chain போட்டு ஒரு பீகாட். இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் crochetக்கு வந்து ஒரு சிங்கிள் crochet 3 chain ஒரு பீகாட்.
இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது 14 சிங்கிள் க்ரோஷெட் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து half double crochet போடுறோம். 3 டைம்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருக்கேன். 14 half double crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி ஆயிருக்கு. இப்போ 1 போட்டேன். இப்போது இன்னும் 2 போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. போட்டு 4 half double crochet போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்போது 3 beads எடுத்துக்கலாம். த்ரீ பீட்ஸ் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு இது ட்ரையாங்கிள் ஷேப் முக்கோணம் ஷேப்பில் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். half double crochet போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். half double crochet 4 half double crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஆச்சு, 2, 3, 4 half double crochet போட்டு இப்போ குச்சிக்கு 4 செயின் போடணும். 1, 2, 3, 4 குச்சி ஆனதும் 4 செயின் ஆனதும் இப்போ half double crochet. One, 2, 3, 4 half double crochet போட்டு இப்போ beads beads போட்டு bead lock பண்ணிவிட்டு triangle ஷேப்பில் நம்ம half double crochet போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 half double crochet, 2, 3, 4. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்ச் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பிளேஸ் இல்லாதனால இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு குச்சி கட்டிட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 400 rupees சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.